இன்றைக்கி எங்கள் வீட்டில் நான் கேசரி தாங்க செய்ய போகிறேன். எல்லாத்துக்குமே செய்ய தெரியும். இருந்தாலும் நான் ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். முந்திரி வந்து ஒரு 10, கேசரி பவுட்ரு, திராட்சை வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். நான் எப்பொழுதும் நிறையா தான் எடுத்துக்குவேன். இன்றைக்கி கடையில் வந்து கொஞ்சோண்டு கொடுத்துட்டாங்க. சரி திரும்பி கடைக்கு போக முடியாதுன்றனால டக்குன்னு நாங்கள் இதை வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். உங்களுக்கு நிறையா திராட்சை போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஏலக்காய் வந்து 5 எடுத்திருக்கேன். சர்க்கரை வந்து 3/4 கப்பு. உங்களுக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும்னா 1 கப் எடுத்துக்கோங்க. எங்களுக்கு வந்து நார்மல் இனிப்பு ஓகே. 1 கப்பு ரவை, நெய் வந்து 1/2 கப்பு, பால் வந்து 1 கப்பு, தண்ணி வந்து 1 கப்பு. இப்போ எல்லாமே எடுத்து வச்சாச்சு. அதுக்கு முன்னாடி முந்திரியை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. இல்லை நீங்கள் முழுசாக போடனாலும் முழுசாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க, நல்லா தான் இருக்கும். நாங்கள் எப்போதும் உடச்சி வச்சுக்குவோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெய்யை உருக்கிக்கோங்க. உருக்கிட்டு சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். உருக்கிட்டு அந்த நெய்யிலேயே முந்திரியும் திராட்சையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. திராட்சை வந்து பலூன் மட்டும் புஷ்ஷுன்னு ஊதிக்கிட்டு வரும். அப்போக்கி நீங்கள் நல்லா பெரட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இந்த நெய் வந்து எங்கள் வீட்டிலேயே நாங்கள் காய்ச்சின நெய் தான், அதனால் நான் நிறைய சேர்த்துக்கிறேன். நெய் அதே மாட்டோம் பாதி நெய்யை எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். எல்லா நெய்யிலையுமே ரவையை போட்டு கிண்டாமல் பாதி நெய்யை எடுத்து வச்சுட்டு பாதி நெய்யில் ரவையை கிண்ட ஆரம்பிச்சிருங்க. அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் நெய்யிலே வறுக்கிறனால உங்களுக்கு வந்து ஃப்ளேவரும் சரி, அந்த ஸ்மெல்லும் சரி அவ்வளோ நல்லாயிருக்கும். ரவை கேசரி சாப்பிட்றப்போ அவ்வளோ வந்து டேஸ்ட்டாக சுவையாக இருக்கும். பாருங்கள், நான் நெய்யெல்லாம் எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் மட்டும்தான் இருக்கும். அதில் தான் நான் 1 கப்பு நான் வறுக்க போகிறேன். வறுக்கிறப்ப ரொம்ப கருக விட்டுறாதீங்க, இல்லை வச்சுட்டு எங்கிட்டாச்சும் போயிடாதீங்க. அங்கனே இருந்து நல்லா கிண்டி விட்டு ஒரு பொன்னிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி எடுத்துக்கலாம். எந்த கப்பில் ரவை எடுத்திங்களோ அதே கப்பில் தண்ணி 1 கப்பு. நான் வந்து 1 கப்பு பாலும் சேர்த்துக்க, மொத்தம் 2 கப்பு. ரவைக்கு 2 இது எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு தண்ணி கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த கருப்பாக தெரிகிறது வந்து நம்ம முந்திரி வறுத்தோம்ல, அந்த சின்ன சின்ன துகள்கள். இப்போ பாலையும் நான் ஊற்றிட்டேன். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். சில பேர் பால்லே செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அம்மா வந்து பால்லே கிண்டி கொடுப்பாங்க, அது நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி கிண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் முழுக்க முழுக்க பாலில் செய்யினாலும் சரி, இல்லை முழுக்க முழுக்க தண்ணியில் செய்யணுனாலும் சரி, ப்ரொசீஜர் இதாங்க. சில பேர் இந்த ஸ்டேஜில் வந்து ஏலக்காய் தூள் போடுவாங்க. நான் வந்து எல்லாமே கிண்டிட்டு கடைசியில் அந்த மேலாப்பில் தூவி விட்டு தான் நான் ஏலக்காய் பவுடர் போடுவேன். இப்போ கேசரி பவுடர் வந்து நான் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதில் தண்ணி 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா கலக்கி விட்டு ரவையில் ஊற்றி விட்ருங்க. நல்லா கிளறி விட்டுக்குங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் சர்க்கரையை போட்டுடணும். சர்க்கரை உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வந்து இனிப்பு நிறையா வேணும்னா 1 கப்பு எடுத்துக்கோங்க. பெரியவங்களாம் இருக்கிற மாட்டம் இருந்தாங்கன்னா நீங்கள் 3/4 கப்பு எடுங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவங்களும் சாப்பிட்ணும்ல, அதனால நீங்கள் வந்து நார்மல் இனிப்பாக போடுங்க. பாருங்கள், நீங்கள் ஜீனி போட்டோன்னீங்க அது மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒரு தண்ணி ஸ்டேஜ் மட்டும் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றி நீங்கள் கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்போ உங்களுக்கு சட்டியில் ஒட்டாமல் இருக்கோ அப்போ தாங்க நீங்கள் அடுப்பை நிப்பாட்டணும். பாருங்கள், இப்போலாம் நல்லா ஒட்டிக்கிட்டு தான் இருக்குது. பாருங்கள், மெல்ட் ஆக 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 உங்களுக்கு எப்படி தண்ணி ஸ்டேஜுக்கு வந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போ 3 டேபிள் ஸ்பூன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிக்க போகிறேன். தண்ணி இல்லை. இப்போ நான் 5 ஏலக்காவை நல்லா இடித்து போட்டுக்கிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட பவுட்ரு இருந்தாலும் நீங்கள் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ரொம்ப எடுத்துக்க வேண்டாம். பாருங்கள், நெய்யை 3 டேபிள் ஸ்பூனாக லேயராக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்க. ஒரே டேடியாக நீங்கள் வந்து நெய்யை வந்து ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ பாக்கெட்டில் நான் 3/4 பாக்கெட் எடுத்திருக்கேங்க.
பாருங்கள், இந்த மாதிரி நெய்யை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. நீங்கள் கிண்ட கிண்ட உங்களுக்கே தெரியும், கரண்டியில் அப்படியே எல்லா கேசரியுமே நம்ம கரண்டியில் வந்துடும். இப்போ திராட்சை இது எல்லாமே போட்டுட்டு நம்ம கிண்ணத்தில் வச்சுருக்க எல்லா நெய்யுமே எடுத்து இப்போ ஒரு கிண்டிட்டு எல்லா நெய்யுமே நம்ம போட்டுடலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. பார்த்திங்களா, உங்களுக்கு அந்த இது தெரியுதுங்களா? இந்த மாதிரி தாங்க நீங்கள் கிண்ட அந்த கேசரி வந்து அப்படியே மேலாப்பில் எடுத்து வந்துடும். வேகாமல் மட்டும் எடுத்து கொடுத்துறாதீங்க, அது வயிற்று வலி வந்துடும். அது மட்டும் கட்டியாகவும் இருக்க விட்டுறாதீங்க, அது வந்து நல்லாவே இருக்காது, அது உப்புமாவாக மாட்டம் போயிடும். நீங்களும் வீட்டில் குழந்தைங்க ஸ்நாக்ஸுக்கு இதுக்கு கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா கடையில் போய் வாங்கி கொடுக்காம வீட்டிலே நீங்கள் இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் செஞ்சு கொடுக்குறத அவங்களுக்கு பழக்குனிங்கன்னா அவங்க கடையில் போய் வாங்கி சாப்பிட்றது வந்து விரும்ப மாட்டாங்க. அவ்வளோதாங்க, என்னோடய ஸ்டைலில் கேசரி ரெடி. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க, நான் தெரியாதுன்னு நான் யாருக்குமே சொல்லலை. தெரியாதவங்களுக்காண்டி தாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். பாருங்கள், நான் கரண்டியில் எடுக்க அது எப்படி முழுசாக பந்து மாட்டம் வந்துருச்சு பார்த்தீங்களா? இப்படி தாங்க வரணும் கேசரினா. இந்த ஸ்டேஜ் பக்குவம் வர்றப்போ தாங்க நீங்கள். ஓகே, அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம்.